Hello everyone. இந்த வீடியோவில் பைத்தானில் லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கன்காட்டினேஷன் ஆஃப் லிஸ்ட் அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேஷன் ஆஃப் லிஸ்ட். கன்காட்டினேஷனுங்கிறது ரெண்டு லிஸ்ட்டை ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லிஸ்ட்டை மாடிஃபை பண்ணாது நியூ லிஸ்ட்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது, அதில் 1 2 3ன்னு வேல்யூ இருக்குது. பின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது, அதில் 4 5 6ன்னு வேல்யூ இருக்குது. இப்போ நான் ஏயும் பியும் கன்காட்டினேட் பண்ணுறேன். ஏக்கு பக்கத்தில் பி வந்து அப்பெண்ட் ஆகி அது ஒரு நியூ லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணோம். அதை நம்ம சியில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ சியை நான் பிரிண்ட் பண்ணுறேன். அவுட்புட்டில் பாருங்கள் 1 2 3 4 5 6ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட்டு ரிப்பீட்டேஷன் பார்க்க போகிறோம். இது எப்படி ஸ்ட்ரிங் ரிப்பீட்டேஷன் பார்த்தோமோ அதே போல் தான். இப்போ லிஸ்ட்டில் 2 3 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா நம்ம எத்தனை டைம் கொடுக்குறோமோ அத்தனை டைம் வந்து ரிப்பீட் ஆகும். அதுக்கு வந்து நம்ம ஸ்டார் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஏன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது, அதில் 5 6 7ன்னு வேல்யூ இருக்குது. இப்போ நான் வந்து பாருங்கள் A*2ன்னு சொன்னால் 2 டைம்ஸ் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட் ரிப்பீட் ஆகும். அதே 3 டைம்ஸ் கொடுத்தா 3 டைம்ஸ் வந்துட்டு ரிப்பீட் ஆகும். நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டு ஸ்லைசஸ் பார்ப்போம். இது வந்து ஸ்ட்ரிங் ஸ்லைசஸ் பார்த்தோம்ல அதே போல் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை மட்டும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். இதுக்கு சின்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் நேமு ப்ராக்கெட்டில் 3 ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ. இப்போ ஸ்டார்ட் வேல்யூ ஓமிட் பண்ணுறோன்னா 0ல் அதுவே ஸ்டார்ட் பண்ணிக்கும். எண்ட் வேல்யூ ஓமிட் பண்ணுறோன்னா லெங்க்த்தை வந்துட்டு அதுவே டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். அது ஸ்டெப் வேல்யூ ஓமிட் பண்ணுறோன்னா டிஃபால்ட்டாக 1ன்னு எடுத்துக்கும். இந்த ஸ்டெப் வேல்யூ பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். இதில் பாசிட்டிவ் இண்டெக்ஸும் கொடுக்கலாம், நெகட்டிவ் இண்டெக்ஸும் கொடுக்கலாம். நெகட்டிவ் கொடுத்தா ரிவர்ஸ்லேருந்து வரும், பாசிட்டிவ் கொடுத்தா ஃப்ரண்ட்லேருந்து போகும். நம்ம ஸ்டார்ட்டு, ஸ்டெப்பு, எண்ட் வேல்யூ எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டோன்னா இந்தமாரி கொடுக்கணும். இப்படி கொடுத்தா எல்லா வேல்யூமே பிரிண்ட் ஆகிடும். இப்போ நமக்கு லெங்க்த்தெல்லாம் தெரியும்னா ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ 3மே கொடுத்துடலாம். சப்போஸ் லெங்க்த்து தெரிலனா லென் ஆஃப் ஏன்னு சொல்லிட்டோன்னா லிஸ்ட்டோட நேம் கொடுத்துட்டோன்னா லெங்க்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுவே போட்டுரும். 0லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லா எலிமெண்ட்டையும் பிரிண்ட் பண்ணிடும். இந்த மாதிரியும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வேல்யூ மட்டும் நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2ன்னு கொடுத்தா 2 வேல்யூ ஜம்ப் ஆகும். இப்போ 5க்கு அப்புறம் 10 இருக்குல்ல, 10 ஸ்கிப் பண்ணிவிடும், டேரெக்டாக 15 போயிடும். அடுத்து 20 ஸ்கிப் பண்ணிட்டு 25 போயிடும். இப்போ ஸ்டார்ட்டு கொடுக்காம எண்டு மட்டும் கொடுத்தா ஸ்டார்ட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டிங் வேல்யூ பிஃபோராக அதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இப்போ ஸ்டார்ட்டு கொடுத்துட்டு எண்டு கொடுக்காம இருந்தால் என்ன ஆகும்னா ஸ்டார்டிங் வேல்யூ 2ல் ஸ்டார்ட் பண்ணி எண்டிங் வேல்யூ வந்துட்டு லெங்க்த் வரைக்கும் எல்லா எலிமெண்ட்டும் தானாக பிரிண்ட் ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணோன்னா ரிவர்ஸ்லேருந்து வரும். இப்போ நான் -1 -5ன்னு கொடுத்துருக்கேன். அதாவது -1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி -5 வரைக்கும் எண்டிங் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸ்டெப் வேல்யூ வந்து -1ன்னு கொடுத்தா ரிவர்ஸ்லேருந்து வரும். 50 45 40 35 அந்த மாதிரி வரும். இப்போ வந்து ஸ்டார்ட்டும் கொடுக்கல, எண்டும் கொடுக்கல, ஸ்டெப் வேல்யூ மட்டும் -1 கொடுத்தா ரிவர்ஸ்லேருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணிடும். இப்போது லிஸ்ட்டு ஸ்லைஸ்க்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏங்கிற லிஸ்ட்டில் 10 எலமெண்ட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பிரிண்ட் ஏன்னு சொல்லிட்டா அது எல்லாமே பிரிண்ட் ஆகிடும். இது நம்ம யூஸ்வலாக தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ நம்ம ஸ்லைஸ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஏ ப்ராக்கெட்குள்ளார ரெண்டுமே கோலன் கொடுத்தா எல்லா எலமெண்ட்ஸும் பிரிண்ட் ஆகிடும். அதாவது ஸ்டார்ட்டு, எண்டு எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டான். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு ஸ்டார்ட்டு, எண்டு ஸ்பெசிஃபிக் எலமெண்ட்ஸ் மட்டும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 0:5ன்னு கொடுத்தா 5 எலமெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் வந்துட்டு எண்டு கொடுக்கல, 2 வேல்யூ ஜம்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ வந்து பாருங்கள் 5 15 25 30. ஓகேவா? அப்போ 0லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஸ்டெப் மட்டும் 2 ஜம்ப் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்துட்டு ரிவர்ஸ்லேருந்து வரணுன்னா -1 கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள் ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகுது.